அனைவருக்கும் வணக்கம். 4ஆம் வகுப்பு தமிழ் 3ஆம் பருவம் பாடம் 5 கணினி உலகம் பாடத்தோட மதிப்பீட்டு பயிற்சியை இந்த வீடியோவில் பார்ப்போம். படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? முதல் கேள்வி, சார்லஸ் பாபேஜ் கண்டுபிடித்த அறிவியல் கருவி. சார்லஸ் பாபேஜ் எதை கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தோம்? கணினி இல்லையா? நெடில் ஆ கணினி, கணினியை எழுதிக்குங்க. செகண்ட் ஒன், இப்போதெல்லாம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இப்போதெல்லாம் இல்லையா? அதை பிரித்து எழுதுனா இப்போது கூட்டல் எல்லாம். எங்க இருக்கு? குறில் ஆ, இப்போது கூட்டல் எல்லாம். மார்க் பண்ணிக்கோங்க, டேஷ்ல எழுதிக்குங்க. அடுத்து மூன்றாவது, நினைவகம். இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். இதுல 4 ஆப்ஷன்ல கடைசி நெடில் ஈ, நினைவு கூட்டல் அகம். இதுதான் சரியான விடை. எழுதிக்கோங்க, ஈ நினைவு கூட்டல் அகம். 4வது, மின் கூட்டல் அஞ்சல். இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ். இதுல மின் கூட்டல் அஞ்சல்னா மின்னஞ்சல். நெடில் ஆ மின்னஞ்சல் எழுதிக்கோங்க. அடுத்து 5, பதிவேற்றம். இச்சொல்லின் பொருள் டேஷ். பதிவேற்றத்தோட மீனிங் என்ன? பொருள் இ, தகவல் பதிவு செய்தல். தகவல் பதிவு செய்தல் டேஷ்ல எழுதிக்கோங்க. அடுத்தது வினாக்களுக்கு விடையளிக்க. முதல் வினா, சென்னையில் பூவிழி கண்டுகளித்த இடங்கள் யாவை? சென்னையில் பூவிழி என்னென்ன இடங்கள் பார்த்துன்னு சொன்னால், பக்கம் 22ல் மேலே பூவிழி கொடுத்துருக்காங்க பாருங்க. சென்னை நம் ஊரை போல இல்லைன்னு கொடுத்துருக்கு இல்லையா? அதில் பக்கத்தில் கொடுத்துருக்கு பாருங்க. அடுக்குமாடி கட்டிடங்கள், அகன்ற சாலைகள், மெரினா கடற்கரை, விமான நிலையம், மிகப்பெரிய அண்ணா நூற்றாண்டு நூலகம், உயிர்காட்சி சாலை, பொழுதுபோக்கு மையங்கள், தகவல் தொழில்நுட்ப பூங்கா. இது வரைக்கும் முதல் வினா மார்க் பண்ணிக்கணும். அடுத்த வினா, கணினியின் முதன்மை பகுதிகளை எழுதுக. கணினியின் முதன்மை பகுதிகள் என்னென்ன பார்த்தோம்? பக்கம் எண் 23 மேலே அத்தை கொடுத்துருக்காங்க பாருங்க. மைய செயல்பாட்டு பகுதி CPU, கட்டுப்பாட்டகம் கண்ட்ரோல் யூனிட், நினைவகம் மெமரி, உள்ளீடு மற்றும் வெளியீடு, இவைதான் ஒரு கணினியின் முதன்மை பகுதிகள். அதை 2வது வினாவா மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து 3வது வினா, இணையம் என்றால் என்ன? பக்கம் 24 அத்தை கூறியிருக்காங்க பாருங்க. கணினிகளின் தொடர்ச்சியான வலையமைப்புகள் சேர்ந்திருக்கும் இணைப்பே வலைத்தளம் அல்லது இணையமாகும். பாருங்க, திருப்பியும் 2 வரி தான் வரும். கணினிகளின் தொடர்ச்சியான வலையமைப்புகள் சேர்ந்திருக்கும் இணைப்பே வலைத்தளம் அல்லது இணையமாகும். 3வது விடை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது 4வது கேள்வி, மின்னஞ்சல் எதற்கு பயன்படுகிறது? 4வது கேள்வி பக்கம் 24 அதில் கீழே அத்தை சொல்லியிருக்காங்க பாருங்க. மின்னஞ்சல் இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க இல்லையா? அதில் கணினிகளுக்கு இடையே இணையத்தின் வாயிலாக செய்யப்படும் தகவல் பரிமாற்றமே மின்னஞ்சல். இதன் மூலம் தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம். இது 4வது வினாவிற்கான விடை. கணினிகளுக்கு இடையே இணையத்தின் வாயிலாக செய்யப்படும் தகவல் பரிமாற்றமே மின்னஞ்சல். இதன் மூலம் தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம். அடுத்து, குறிப்புகளை படித்து சொற்களை தேர்ந்தெடுப்போமா? கணினியோட படம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் பொறுத்துக மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. காட்சிகளை காண்பது என்ன? இந்த பக்கம் புலனம், திரை, பதிவேற்றம், தரவு, வலைத்தளம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ காட்சிகளை காண்பது திரை. திரைக்கு நேராக லைன் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. செய்தியை குறிக்கும் வேறு பெயர் தரவு. 2வதுக்கு தரவு வரணும். செய்தியை குறிக்கும் வேறு பெயர் தரவு. 3வது, படங்களுடன் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது. அது என்ன வரும்? புலனம். 3வதுக்கு புலனம் வரும். 3 லைன் பண்ணிக்கோங்க. அடுத்து 4வது, கணினியின் தொடர்ச்சியான வலையமைப்பு வலைத்தளம். கணினியின் தொடர்ச்சியான வலையமைப்பு வலைத்தளம், லைன் பண்ணிக்கோங்க. அடுத்து கடைசியா, தகவல்களை பதிவு செய்தல். அது அவங்களே கொடுத்துருக்காங்க இல்லையா? பதிவேற்றம் கொடுத்துருக்காங்க, லைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. அதே மாதிரி லைன் பண்ணிக்கோங்க. அடுத்து, மொழியோடு விளையாட்டு. கை என்னும் சொல்லை முதல் எழுத்தாக கொண்டு பல சொற்களை உருவாக்கலாமா? இங்கே பிக்சர்ஸே கொடுத்துட்டாங்க இல்லையா? முதல் கைக்குட்டை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கைத்தடி, அடுத்தது கையுறை எழுதிக்கங்க டேஷ்ல. கைத்தடி, கையுறை. அடுத்து, விடுபட்ட இடங்களில் உரிய சொற்களை நிரப்பி கடிதத்தை முழுமையாக்குவோம் இல்லையா? ஒரு இன்லேண்ட் லெட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த காலத்தில் அது ரொம்ப பயன்படுத்துறது கிடையாது. அந்த காலத்துலலாம் நாங்கள் இன்லேண்ட் லெட்டர் இல்லைன்னா போஸ்ட் கார்டு இருக்கும் இல்லையா? அஞ்சல் அட்டைன்னு இருக்கும், அதில் எழுதிக்குவோம் தகவலெல்லாம். இப்போ ஃபோன் மூலயமா தகவல் பரிமாற்றம் நடக்கிறதுனால இது அதிகமாக தேவைப்படுறது கிடையாது. இருந்தாலும் சில முக்கியமான அலுவல் தகவல்களுக்கு இந்த
கடித பரிமாற்றம் இன்னமும் இருந்துட்டு தான் இருக்குது. அதனால் கடிதங்களை எழுத நீங்கள் கற்றுக்கணும். இப்போது இன்லேண்ட் லெட்ரு ஃபில் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க, சில டேஷ்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நம்ம ஃபில் பண்ணணும். முதல்ல எங்கேருந்து எழுதுகிறோம், எந்த ஊருன்னு சொல்லி இப்போ நம்ம எழுதக்கூடிய இடத்தோட பேரை போட்டுக்கணும். சென்னைன்னு கொடுத்துருக்கேன் நான், சென்னை. எந்த தேதின்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள், தேதி மாதம் வருடம் கொடுத்துருக்கேன். அது மாதிரி நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் இல்லையா. அடுத்து அன்புள்ள அத்தை, நாங்கள் அனைவரும் டேஷ் வந்திருக்கு இல்லையா, அனைவரும் நலம் இல்லையா, நலம். முதல் நலத்தை தான் விசாரிப்போம். நாங்கள் நலம், நீங்கள் நலமா அப்படின்ற கேட்குற மாதிரி முதல் நலம். அதுபோல் அடுத்த டேஷில் அங்கு, அங்கு அனைவரின் நலம் அறிய ஆவல். அங்கே இருக்கவங்களோட நலனையும் கேட்கணும் இல்லையா, அதனால அடுத்தது நலம் வரும். அடுத்தது அடுத்த வாரம் டேஷ் ஊரில் டேஷ் கண்காட்சி நடைபெற டேஷ் வந்திருக்கு இல்லையா. அடுத்த வாரம் எங்கள் ஊரில் டேஷில் எங்கள் வரணும். அடுத்து புத்தக கண்காட்சி இல்லையா, புத்தக கண்காட்சி நடைபெற உள்ளது, உள்ளதுன்னு எழுதிக்கணும் அந்த டேஷில். அதில் பல்வேறு புத்தகங்களை, அந்த டேஷில் பல்வேறு பக்கத்தில் இருக்க டேஷில் புத்தகங்களை எழுதிக்கணும். அடுத்து காட்சிக்கு வைக்கப்படும், அடுத்து ஒரு டேஷ் வந்திருக்கு, மனித வளர்ச்சிக்கு, மனித அதில் வரணும், வளர்ச்சிக்கு உதவும் இல்லையா, டேஷில் உதவும் எழுதிக்குங்க. பல்வேறு நூல்களை ஒரே இடத்தில், டேஷில் இடத்தில் எழுதணும், ஒரே இடத்தில் கண்டு மகிழலாம். அடுத்த டேஷில் கண்காட்சியில் கலந்து கொள்ள கதிரையும் கோமதியையும் அனுப்பினால் நாங்கள், அந்த டேஷில் கண்காட்சி எழுதிட்டீங்களா, அனுப்பினால் நாங்கள் அனைவரும், டேஷில் அனைவரும் வந்துடணும் சேர்ந்து. அடுத்த டேஷில் புத்தகங்களை, புத்தகங்களை பார்த்து மகிழ்வோம், மகிழ்வோம் முடிச்சுங்க. அடுத்து பல டேஷ் வந்திருக்கு இல்லையா, நூல்களை, பல நூல்களை இல்லை புத்தகங்களை வாங்கி படித்து பயன்பெறுவோம், டேஷில் படித்து, படித்து பயன்பெறுவோம். எனவே இருவரையும், அந்த டேஷில் இருவரையும் அனுப்பி வைக்குமாறு அன்புடன், டேஷில் அன்புடன் வரணும், அன்புடன் வேண்டுகிறேன், அன்புடன் எழுதிக்கோங்க. அடுத்து தங்கள் அன்புள்ள வந்திருக்கு இல்லையா, அதில் உங்கள் பேர் எழுதிக்கணும், கீழே பேர் எழுதி. நான் சும்மா ஒரு கவிதான்னு கொடுத்துருக்கேன், கவிதான்னு எனக்கு தெரிஞ்ச பேர், அதை எழுதிக்கோங்க, ஸ்டூடெண்ட்டோட பேர் தான் அது. அடுத்து கீழே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல்ல பெறுநர் முகவரி, அதில் இப்போ யார் அதை பெற போகிறாங்க, அத்தை இல்லையா, அத்தையோட பேர் எழுதுங்க, கா சுந்தரி. நான் ஒரு பேர் எழுதியிருக்கேன், கா சுந்தரி, பாரதியார் தெரு, செங்கல்பட்டு. பின்கோடு எழுதியிருக்கேன் பாருங்கள், 603 109 எழுதியிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி எழுதிக்கங்க. உங்களோட அத்தையோட பின்கோடை கூட எழுதலாம், அந்த அட்ரஸையும் எழுதிக்கலாம் இல்லையா. அடுத்து அனுப்புனர் முகவரி, உங்களோட அட்ரஸ் கவிதா, சென்னை 6,28,000 கொடுத்துருக்கா, அதை அப்படியே எழுதிக்கோங்க. இல்லை உங்களோட அந்த அட்ரஸை எழுதிக்க. இதுதான் இன்லேண்ட் லெட்டர் எழுதுகிற முறை, எழுதிக்கோங்க. நன்றி, வணக்கம்.